நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளௌம் ஹ்ரீம் ஸ்வஹா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர் குரு கிரகம் சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த ஃபைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ண. கன்னியா ராசி 2026 மே 24க்கு அப்புறம் அந்த வார பலத்துல இந்த கன்னியா ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ராசிலிருந்து சப்தம பாவத்துல இருக்கிற சனி. இந்த சனி அப்படி இருக்கும்போது யூஸ்வலா அது டைரக்டா லக்னத்தை ராசியை பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது யூஸ்வலா போன்ஸ் மசில்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், பேக் போன் ரிலேட்டட் இஷ்யூஸ், காலுக்கு சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ், பெயின், வெரிகோசன் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஜாக்கிரதை இருங்க, லைஃப் ஸ்டைல நீங்க மாத்துக்கோங்க. சனி என்றாலே அது காலுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பெயின் கொடுக்குற ஒரு பிளானெட்டு, அது கண்டிப்பா கொடுக்கும். உங்களுக்கு ஏஜ் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஜாகிரதா இருங்க. சனி 7வது வீட்டுல இருக்கிறது திருமணம் கண்டிப்பா டிலே பண்ணுவான். யூஸ்வலா திருமணம் டிலே ஆயிடும், ரொம்ப சமீபத்துக்கு கட் ஆயிடும், ரொம்ப உங்களுக்கு இஷ்டமே இல்லை, பிடிக்காத ஒரு ப்ரொபோசல் வந்துடும், உங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆயிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற ஒரு பிளானெட் அங்கே வரலாம். அந்த பிளானெட்னால அந்த மாதிரி ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு வரலாம். ஆனா திருமணம் நடக்கும், டிலே ஆகும். அஷ்டம பாவத்துல இருக்கிற செவ்வாய்னால கண்டிப்பா உங்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கிற சான்சஸ் இருக்கு, அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த அஷ்டம பாவத்துல இருக்கிற இந்த செவ்வாய் கண்டிப்பா உங்களுக்கு சடன் கெயின்ஸ், நீங்க சடனா ஒரு பணம் வர்றது, அன்எக்ஸ்பெக்டடா பணம் வர்றது, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, தசம பாவத்துல ரொம்ப சுபமான கிரகங்கள் அப்படின்னா குரு கிரகம், சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால உங்களுக்கு வீடு கட்டுற யோகம், ப்ராப்பர்ட்டி வாங்குற யோகம், எஸ்பெஷலி வீடு கட்டுறதுக்காக யார் யார் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களோ அவர் எல்லாருக்குமே ரொம்ப நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றப்போ நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும். இப்ப பாருங்க, இந்த ஜாப்லயே கூட நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்க புது ஜாப் கிடைக்கிற சான்ஸ், இத்தனை நாள் இது நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, ஆனா இப்ப அந்த ஜாப் கிடைக்கிற சான்சஸ் இப்போ இருக்கு. தசம பாவத்துல இருக்கிற சுப கிரகங்கள்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஜாப் மட்டும் இல்லை, ஜாப்ல ப்ரொமோஷன், ப்ரோக்ரஸ், ஃபைனான்சியல் அதிகமாகும், சேலரி கூட ஹைக் ஆகலாம். இந்த மாதிரில இருக்கு. நிறைய பேருக்கு புது ஜாப் தேடிட்டு இருப்பாங்க. அவருக்கு அந்த புது ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத்தனை நாள் ட்ரை பண்ணியிருந்தாங்க, ஆனா அது வரல. இப்போ வர்ற சான்ஸ் அதிகமா இருக்குது. வெளிநாட்டு ஜாபா இருக்கலாம், இந்த இந்தியால இருக்கலாம். ஸோ மிகப்பெரிய ஒரு சக்சஸ் ரேட் அதிகமாக இருக்கு கன்னி ராசியில பொறுத்தவரைக்கும். அதுக்கப்புறம் 12th ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால யூஸ்வலா ஹாஸ்பிட்டல்ஸ் போடுறது உங்களுக்காக மட்டும் இல்லை, வேற யாருக்காக கூட இங்க ஹாஸ்பிட்டல் நீங்க தெரியுற சான்சஸ் அதிகமாக இருக்கு. ஜாகிரதை இருங்க. அதுக்கப்புறம்
ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி. இப்ப வந்து பாருங்க, கை ரேகையை வச்சு நம்ம ஈஸியா சொல்லிடலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன்னா அவர் ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக் பர்சன், இன்ட்ராவர்ட்ஸ் எக்ஸ்ட்ராவர்ட்ஸ் நம்ம சொல்லுவாங்க இல்லையா? அப்படி பார்க்கும்போது நீங்க வந்து கேது 12th ஹவுஸ்ல இருக்கும் போது உங்க கையில வந்து ஒரு ஹீலிங் லைன் இருக்கும். அந்த லைன் இருந்தா உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க ஒரு தாட்டுங்க. இப்ப பாருங்க, அஷ்டாங்க யோகம்னு சொல்லுவாங்க. யமம், நியமம், ஆயாம, பிராணாயாம, பிரத்யாகாரா, தாரணா, இப்படி. இது வந்து ஸ்பிரிச்சுவலை வந்து ரினவுன்ஸ் பண்றது, விடுறது எல்லாமே. அது நமக்கு நார்மலான மனிதர்களுக்கு முடியாது. ஆனா நாம வந்து அந்த அந்த பொசிஷனுக்கு ஏறும்போது அந்த தாட்ஸ் வரும். அந்த மாதிரியான தாட்ஸுக்காக தான் இந்து தர்மத்துல வந்து சின்ன குழந்தை இருந்தப்போ வந்து நாம கோவிலுக்கு போறோம், கும்பிடுறோம், குங்குமம் வச்சுக்கிறோம். இது எல்லாமே எதுக்குன்னா, இந்த வாழ்க்கை வந்து அந்த ஒரு ஹையர் ஸ்டேட்டுக்கு போறதுக்காக தான் இது ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்கு. இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நமக்கு இருக்கிற மெச்சூரிட்டி வச்சு. அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் வந்து ஆன்மீகம்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த தாட்ஸ் உங்கள் தலையில அதிகமா வரும் இந்த டைம் பீரியட்ல, இந்த கன்னிராசில பிறந்தவர்.